ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lancar Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perumbudur. Bookings call 7717273747. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக போலீஸ் ஸ்டேஷன்களில் புகார்களை பெற்று அவற்றை பதிவு செய்யும் நடைமுறை முற்றிலும் கம்ப்யூட்டர் மயமாகியுள்ளது. இதனால் புகார்தாரர்களிடம் பெறும் அனைத்து புகார்களும் கம்ப்யூட்டரில் பதிவேற்றப்படுகின்றன. இந்த நடவடிக்கையின் போது புகார்தாரரின் பெயர், முகவரி, தொடர்பு எண், எதிர்மனுதாரர் பற்றிய தகவல்கள், குற்றம் நடந்த இடம், சட்டப்பிரிவு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் கம்ப்யூட்டரிலேயே பதிவாகின்றன. போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிப்பவர்களில் சிலர் உணர்ச்சி வசப்பட்டோ எதிர்த்தரப்பை மிரட்டுவதற்காகவோ சட்டத்தை தவறாக பயன்படுத்த நினைக்கின்றனர். இதனால் சில நேரங்களில் பொய் புகார்களும் பதிவாகின்றன. பெறப்பட்ட புகார் குறித்து விசாரிக்கையில்தான் அது பற்றிய உண்மைத்தன்மை வெளியாகிறது. எனவே இதுபோன்ற புகார்களை தடுக்கவும், போலீசாரின் நேரம் வீணடிக்கப்படுவதை தடுக்கவும் தமிழக போலீஸ் ஸ்டேஷன்களில் சில விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரில் வந்து புகார் அளிப்பவராக இருந்தாலும், ஆன்லைனில் புகார் பதிவு செய்தாலும், புகார் அளிக்கும் நபரின் உண்மைத்தன்மையை நிரூபிக்கும் வகையில் அவரது அடையாள அட்டை நகலை புகாருடன் இணைக்க வேண்டும். ரேஷன் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை என ஏதேனும் ஒரு அரசு அங்கீகரித்த அடையாள அட்டையின் நகல் புகாருடன் கட்டாயம் இணைக்க வேண்டும். ஆன்லைனில் புகார் பதிவு செய்வோர் அடையாள அட்டையின் சாஃப்ட் காப்பியை பதிவேற்ற வேண்டும். இப்படி பெறப்படும் புகார்கள் உடனுக்குடன் கம்ப்யூட்டரில் பதிவேற்றப்பட்டு நேரடியாக சம்பந்தப்பட்ட கோர்ட்டுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் நேர விரயம் தவிர்க்கப்படுவதுடன் காகித பயன்பாடும் குறையும் என போலீசார் கூறினர். புகார்தாரர்களிடம் அவர்களின் அடையாள சான்றை பெறுவதால் போலி புகார்கள் பதிவாவது குறையும் எனவும் போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். போலி புகார்களை விசாரிப்பதில் நேரம் வீணாவதை தடுப்பதால் உண்மையான முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு விசாரணை வேகமெடுக்கும் எனவும் போலீசார் கூறினர். இந்த நடைமுறை கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துவிட்டதாகவும் அவர்கள் கூறினர்.